Hi everyone and welcome to this video lecture. Theories used in technical analysis la second theory ஆன Elliott theory பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல பார்க்க போறோம். ஸோ போன வீடியோ லெக்சர்ல டவ் தியரி பார்த்தோம். டவ் தியரியில வந்து 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கு, டைடு, வேவ்ஸ் அண்ட் ரிப்பிள்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த எலியட் தியரி அப்படியே டவ் தியரிக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆப்போசிட்டாக கிடையாது, டிஃபர் தான் ஆகும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை பொறுத்த வரைக்கும் நம்ம டவ் தியரியில் ட்ரெண்டை வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பார்த்தோம். இங்கே வந்து 2 ட்ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இம்பல்சிவ் மூவ், இன்னொன்று வந்து கரெக்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எப்பயுமே என்ன ஆகுன்னா டக்குன்னு இதோட பேக்ரவுண்டில் வந்து என்ன இருக்குன்னா இந்த சேம் எக்கனாமிக்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். நம்ம எக்கனாமிக்ஸை வந்து எப்பயுமே யூஸ் பண்ணணும் இந்த ப்ரைஸ் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இம்பல்சிவ் வேவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் நிறைய பேர் வந்து பை பண்ண ஆரம்பிக்கும் போது ப்ரைஸ் வந்து அப்படியே என்ன ஆகுனா இம்பல்சிவாக மேலே ஏற ஆரம்பிக்கும். தென் வந்து அந்த பையர்ஸ் ஃபுல்லாக செல் பண்ண ஆரம்பிக்கும் போது திரும்ப வந்து மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகும். ஸோ தட் கரெக்டிவ் வேவ். ஸோ செகண்ட் வேவ் கரெக்டிவ் வேவ், திரும்ப இம்பல்சிவ் வேவ், திரும்ப வந்து பையர்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிக்கும் போது தேர்ட் வேவ் ஃபார்ம் ஆகும். தென் அகெயின் கரெக்டிவ் வேவ். ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த 4th வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இம்பல்சிவ் வேவ். தென் இந்த 5 வேவ் முடிஞ்சோடனே இது வந்து பியூர்லி எலியட் வேவ் தியரி தான். ஸோ இதில் வந்து என்னென்னா ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி 5 வேவ்ஸ் அப்படின்றது கணக்கு கிடையாது. சில நேரங்களில் இந்த தியரி வந்து ஆக்சுவலாக இதாகலாம். பட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவர் சொன்ன முக்கியமான இம்ப்ளிகேஷன், ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆயிருன்னா பையர் வந்து பை பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க, செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிருன்னா இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே கரெக்டிவ் மூவுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ 6th ஒன் கரெக்டிவ், தென் அகெயின் 7th ஒன் இம்பல்சிவாக இருந்தாலும் அகெயின் வந்து 8th ஒன் கரெக்டிவ் வேவாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு பாதி வந்து டோட்டலாக பார்க்கும்போது இம்பல்சிவ்னா அப்படியே பையிங் ட்ரெண்டில் அப்படியே மேலே ஏறும். ஸோ திரும்ப என்ன ஆகுனா அந்த செல்லர்ஸ் ஃபுல்லாக செல் பண்ணி இது பண்ணும்போது கரெக்டிவ் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ பழைய ப்ரைஸ் ஆர் கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் உள்ள ப்ரைஸ்க்கே வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து எலியட் தியரியோட அந்த கான்செப்ட். ஸோ எலியட் தியரியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் சொல்கிறது என்னென்னா மொத்தம் வந்து 3 இம்பல்சிவ் வேவ்ஸ், 2 கரெக்ஷன் வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு. தென் அதுக்கடுத்து ஃபார்ம் ஆகிற வேவ்ஸ் ஃபுல்லாக 5th வேவ்ஸ்க்கு அடுத்து ஃபார்ம் ஆகிறது ஃபுல்லாக தென் கரெக்டிவ் வேவ்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அதை தான் இங்கே வந்து தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வேவ் ஹையாக மூவ் ஆகும், அப்புறம் ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் ஆகும். தென் அகைன் வந்து அந்த மூவ் ஆகும்போது ஹை ஆகும்போது திரும்ப ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணோடனே செல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. தென் வந்து கரெக்ஷன் வேவில் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து என்னென்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மெயின்லி இது வந்து இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ், இதை வந்து அப்படியே லாங் டேர்மில் எடுத்தோம்னாலும் கேஷ் அண்ட் கேரி, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போதும் இந்த ட்ரெண்டில் வந்து இந்த இம்பல்சிவ் வேவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பையர்ஸ் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஏறினதுக்கப்புறம் திரும்ப ஒரு ட்ரெண்டுக்கு மேலே அந்த ப்ரைஸ் இறங்கும்போது யூஸ்வலாக எல்லோரும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம அஸ் அ இன்வெஸ்டரும் அதே டெசிஷனை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ திரும்ப வந்து சில நேரங்களில் என்ன ஆகுன்னா செல் பண்ணுற டெசிஷன் இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிருச்சு, சப்போஸ் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம படிப்போம். இந்த லைன் வந்து திரும்ப கரெக்ஷன்லேருந்து மேலே போகாமல் இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா மேக்ஸிமம் ஒரு தம்ப் ரூல் மாதிரி, இப்படின்னா இந்த வேவ்னா இதுதான் அப்படின்ற மாதிரி. ஓகே, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ரொம்ப காம்ப்ளெக்ஸானது. இந்த தியரி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஆர் ஒரு பேசிக் மாதிரி தான் நமக்கு வந்து இந்த தியரியை யூஸ் பண்ணணும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் லைக் அதே நான் சொன்ன மாதிரி இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி எலியட் தியரி வேவ் தியரியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக 8 வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு 5 வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பல்சிவ் வேவ்ஸ், அண்டு அந்த இம்பல்சிவ் வேவ் முடிஞ்சோடனே புள்ளி வேவ் முடிஞ்சோடனே அப்படியே வந்து பேரிஸ் வேவ்க்கு அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சு கரெக்ஷன் வேவ் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து எலியட் தியரியோட எக்ஸ்ப்ளனேஷன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.